Hi guys, welcome back to our channel Learn with San, your daily dose of knowledge. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் சார்ட்டர் அக்கௌண்டன்ட். இந்த சிஏ பற்றின ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸே இல்லை. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சிஏன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இது ஒரு டஃப்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. இதுக்கான ப்ராப்பரான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக 4 to 5 இயர்ஸில் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாபை அட்டைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்துடலாமா? ஓகே, சிஏ கோர்ஸ்னால் என்னென்னா ஒரு சுப்ரீமான சாய்ஸ். வேர்ல்டு வைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த சாய்ஸை எடுக்கலாம். ஏன்னா நியூமரஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸ்க்கு எவ்ரி இயர் என்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுன்றது அவங்களோட ட்ரீம்ஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை யார் கவர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ICAI இந்த இன்ஸ்டியூட் தான் கவர்ன் பண்ணுறாங்க. ஹவு டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. அது அந்த லெவல்ஸை நம்ம முடித்தாலே வி ஆர் குவாலிஃபைட் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனை நம்ம கிளியர் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட்டை கிளியர் பண்ணணும், அடுத்தது ஃபைனலை கிளியர் பண்ணணும். இந்த 3 ஸ்டேஜஸை நம்ம தாண்டிட்டனாலே அந்த கேண்டிடேட் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ப்ரொஃபஷனல் டெசிக்னேஷன் தட் இஸ் சிஏவை அட்டைன் பண்ணிடுவாங்க. டோட்டலி 16 பேப்பர்ஸ் இந்த சிஏ கரிக்குலமில் இருக்கணும். அந்த 16 பேப்பர்ஸை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வி ஆர் எலிஜிபிள் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, இதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையரான ஒரு ப்ரொஃபஷனல் எஸ்டீம் இருக்கும். இதுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியர் க்ரோத்தும் இருக்குது. மேக்ஸிமம் 4 to 5 இயர்ஸில் நம்ம 12 to 15 lakh per annum நம்ம கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு எஸ்டீம்டு ஃபர்மில் நமக்கான சீனியர் ரோலும் தருவாங்க. அண்ட் இது ஒரு ஃப்ளெக்சிபிளான லேர்னிங் ஆப்ஷன். ஏன்னா ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் கற்றுக்கலாம், ஹைப்ரிட் மோட்லேயும் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி யூஜி பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு கோர்ஸில் நம்ம படிச்சுட்டு இருக்கோன்றப்ப இதை சைட் பை சைட் கூட நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனல்லே கூட நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆகலாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம், ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் ஆகலாம், ஆடிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட்டாக கூட ஆகலாம், ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிஸ்ட், பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இது எல்லாமே சிஏ முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி ICAIன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கான எக்ஸாம்ஸை கவர்ன் பண்ணுறவங்க. அண்ட் இதுக்கான ஃபவுண்டேஷன் லெவல் பற்றி பார்த்துடலாமா? சிஏ ஃபவுண்டேஷன்றது என்னென்னா ஒரு கேட்வே மாதிரி இந்த கோர்ஸுக்கு. இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இந்த கோர்ஸை நம்ம முடிச்சாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ஒரு இன்க்ளூசிவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி அகாடமிக்கல் பேக்ரவுண்ட். அகாடமிக்கல் பேக்ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லேருந்து வந்திருக்கலாம், சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை அட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த சிஏ ஃபவுண்டேஷன்னா 6 month இதுக்கான ஸ்பேன் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நோட்டபிளி கிராஜுவேட்ஸோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்ஸோ அவங்களுக்கு என்ன எக்ஸம்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஏ ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்ல, டேரெக்டாக இன்டர்மீடியேட்டை எழுதிடலாம். ஏன் அப்படி டேரெக்டாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூஜி லெவல், அதாவது அவங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லேயே இதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை பார்த்துருவாங்க. விச் மீன்ஸ் இப்போ பிஸ்னஸ் லா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங் இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷன் பேப்பர்ஸில் வரும். அவங்க அது எல்லாமே நம்ம யூஜி லெவல்லே கவர் பண்ணிட்டதுனால அவங்க தே ஆர் directly eligible for the intermediate exam. இப்போ சிஏ ஃபவுண்டேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேப்பர் அக்கௌண்டிங், செகண்ட் பிஸ்னஸ் லா, தேர்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஃபோர்த் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த பிஸ்னஸ் லாஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இது எல்லாமே சிஏ போர்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது கெட்டிங் அஹெட் ஆஃப் யோர் சிஏ ஜர்னி ஸ்ட்ரெயிட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 12th grade. நம்ம ஈஸியாக 12th முடிச்சோடனே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியர் ஆப்ஷனுக்கு போகணுன்னா ஸோ சிஏ இன்டர்மீடியேட்டோட பாசிங் மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40% சப்ஜெக்ட் மார்க் இருக்கணும், 50% அக்ரிகேட் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது. நமக்கான ரைட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக இந்த சிஏ இன்டர்மீடியேட் லெவலையும் கிராக் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2ன்னு 2 இருக்குது. நமக்கு எந்த குரூப் பிடிக்குதோ நம்ம அதை கூட ஆப்ஷனாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். விச் மீன்ஸ் இப்போ குரூப் 2 எனக்கு ஈஸியாக இருக்குது நான் ஃபீல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு கூட நம்ம குரூப் 1 கிளியர் பண்ணலாம். ஸோ டோட்டலாக இந்த 6 பேப்பர் கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இன்டர்மீடியேட் லெவலில் கிராஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ குரூப் 1ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், லாஸ் அண்ட் டாக்ஸேஷன். குரூப் 2ல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் தெம் குரூப் 2 ஏன் சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது ஈஸியான பேப்பர்ஸ். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு நம்ம குரூப் 1 கவர் பண்ணுறப்போ நமக்கு அந்த கண்டினியூட்டியும் கிடைக்கும், நம்ம ஈஸியாகவும் கிராக் பண்ணிடலாம். அது உங்கள் ஆப்ஷனல். நம்ம குரூப் 1 சூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2 சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா
Any students ready to attempt the CA final exam must have successfully cleared both the groups in the CA Inter. As I already told, CA Interல 2 குரூப்ஸையும் clear பண்ணியிருக்கணும் அண்ட் 2 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் கிட்ட வேலை பார்த்துருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸும் கிளியர் ஆகும். இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸில் என்னென்ன பேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் ஆடிட்டிங், அஷூரன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இது குரூப் 1. குரூப் 2 என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ், இன்டிகிரேட்டட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் தான் ஃபைனல் கோர்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ். அண்ட் மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது எல்லாமே டெடிகேஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். இது 2 இருந்தால் போதும். டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சு நம்ம ஈஸியாக இந்த CAவை வாங்கிடலாம். Do watch all my videos, subscribe our channel and share to your friends. So see you all in the next video. Tata, bye bye.